பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களை சந்தித்து இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இது தொடர்பாக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் நிர்வாகி திரு ராம்குமார் நம்மிடையே இணைப்பில். ராம்குமார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்க நன்றி. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த போராட்ட மக்களை சந்தித்து பேச இருக்கிறது, உங்க தலைவர் பேச இருக்கிறார், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க வியூ என்ன? இல்ல, எனக்கு தளபதி அவர்கள் மாநாட்டிற்கு பிறகு முதல் சந்திக்கும் களமானது மக்களின் போராட்டம், மக்களோட அத்தியாவசியம் சார்ந்தது, அவங்க தேவை. அவங்க இப்போதைக்கு அந்த விமான நிலையம் என்பது நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறதுனால அந்த மக்கள் கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். அவங்களோட கோரிக்கைகள் பலது வச்சிருக்காங்க. நிறைய பேர் வராங்க போறாங்க, எங்களுக்கான எந்த தீர்வும் கிடைக்கல சொல்லி அவங்க மக்கள் இயக்கமா இருக்கும் போதே தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க. தளபதி கிட்ட எப்படியாச்சும் இதை ரீச் பண்ணணுன்றதுக்காண்டி இப்போ 3 மாதங்களுக்கு முன்பே சந்திக்க இருந்ததா தகவல் இருந்தது. தளபதி போய் அந்த மக்களை போய் சந்திக்கணும், அதுக்கான டைம் கிடைக்கணுன்ற போய் 3 மாதத்துக்கு முன்னாடியே அது பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கான கரெக்டான டைம் அமைஞ்சிருக்கு. தளபதி இப்போ அங்க போறது நான் நல்ல ஒரு விஷயமா பாக்குறேன். ஏன்னா இப்போ அந்த மக்களோட போராட்டமானது இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. இப்போ தமிழ்நாடு மட்டுமல்லாது ஒரு இந்திய அளவுல இன்னைக்கு பரந்தூர் ஏகனாபுரம் மக்களோட போராட்டம், அங்க என்ன பிரச்சனை, எதுக்காக அவங்க போராடுறாங்க, ஏன் அவங்க விமான நிலையம் வேண்டான்றாங்கன்றதுக்கான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு பல விவாத மேடைகள்லயும் பல செய்தி சேனல்களையும் இன்னைக்கு அது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அங்க போராடக்கூடிய மக்கள் தளபதியை மிகவும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் நிலவுது, அதை தளபதி கிட்ட அவங்க கோரிக்கையா வைக்கணும். இவர் மூலியமாவது நமக்கு ஏதாச்சும் ஒரு விடிவு காலம் பிறந்துடாதான்னு 900 நாட்களுக்கு மேலாக போராடி வர அந்த பரந்தூர் மக்களுக்கு தளபதி மூலியமா ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்கணும். ஏன்னா இத்தனை நாள் போராடி எந்த ஒரு மீடியாவும் கவர் பண்ணல. அவங்களோட போராட்டம், அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்க எதுக்காக வேணாம் சொல்றாங்கலாம் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டே வந்தது. தொடர்ந்து அதை பத்தி யாரும் நியூஸ் கவர் பண்ணல, அதை பத்தி பெருசா ஒரு பேசு பொருளாவும் மாறல. இப்ப தளபதி அவர்கள் அங்க போறாருன்னு சொன்ன உடனே தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, தமிழ்நாடு மட்டும் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் அதன் மேல் விழுந்திருக்கு. நிச்சயமா தளபதி அவர்கள் அங்க சந்திக்கிறதுனால அந்த மக்களுக்கு, அந்த கிராமப்புற மக்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த மக்களும் காத்திருக்காங்க. நானும் அவங்க மக்களை போல நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். தளபதி அந்த மக்கள் முன்னாடி என்ன பேச போகிறார், என்ன மாதிரி சில விஷயங்கள் எடுத்து வைக்க போகிறார்ன்றதெல்லாம் பேசுறதுக்கு நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த திரு விஜய் அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து பேச இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் பொதுவெளியில் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க போகுது. கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி வந்தால் 1 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் முதன்முறையாக சென்று மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு திரு விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கா? இல்ல, மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு பல இடங்கள்ல கிடைத்தாலும் அதுக்கான இப்போ இந்த மக்களை போய் சந்திக்கிறதுக்கே உரிய அனுமதி கொடுக்க மாட்டீங்க. அந்த கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு, இந்த டைமுக்கு வரணும், அந்த டைமுக்கு வரணும்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விமர்சனமா தளபதி மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன, பரந்தூர்லயே இருக்காரு, அவர் வெளியே வரமாட்டாருன்னு. அப்படி இருந்தும் அவர் பாதிக்கப்பட்ட மக்கள், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அங்க வர வச்சு அவங்களுக்கான உதவிகள் எல்லாமே பண்ணாரு. தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல அவலங்களுக்கு அவர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா விஷயங்களும் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆக இப்ப மக்களை சந்திக்க வரோம், நாங்க வெளியே வரோம், அனுமதி கொடுங்களேன். நாங்க என்ன சொல்றோம், அந்த மக்கள் போராட்ட களத்துல போய் சந்திக்கிறது தான் ஒரு முறை. அங்க நேரடியா அங்க போனாதான் அவங்களோட பிரச்சனை என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்படி அவர் சாதாரணமா வெளியே வராருன்னு சொன்ன உடனே அனுமதி கொடுக்கறதுக்கு இந்த அரசு ரெடியா இருக்கா, இந்த காவல்துறை ரெடியா இருக்கா? அவங்க எங்க அனுமதி கொடுக்குறாங்க? முடியாது, இத்தனை பேர் தான் வரணும், அத்தனை பேர் தான் வரணும், இவ்வளவு கட்டுப்பாடுகள் நீங்க வைக்கிறீங்க. அப்ப ஒரு மனுஷன் எப்படிதான் வெளியே வர்றது? அப்ப என்ன எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இவங்களுக்கு இவ்வளவு ஒரு கேட்டா இவங்க சொல்றாங்க எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, 75 வருஷம் பாரம்பரிய கட்சி, எங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாதுன்றீங்க. சாதாரணமா வெளியே வரதுக்கு நீங்க அனுமதியே கொடுக்க இவ்வளவு தயங்குறீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த மக்களோட பிரச்சனைகளுக்காக நம்ம போய் குரல் கொடுக்க போறோம். கேட்க போறாரு. ஒரு நிமிஷம் ராம்குமார், என்ன இடையூறு பண்ணிக்கணும். இப்ப நீங்க கட்சி பயந்துக்கிறாங்க, 75 வருஷம் பாரம்பரியம் இதெல்லாம் சொல்றீங்கிறது ஓகே. ஆனா என்னன்னா, ஒரு திரை பிரபலமாக திரு விஜய் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பகுதியில மக்கள் அதிக அளவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் பள்ளிக்கு செல்லாம அவரை பார்க்க வருவதாக நமக்கு அங்கிருந்து விஷுவல்ஸ் வருது, அங்கிருந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் ஏதாவது ஒரு பிரச்சனையா மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. இப்போ உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. ரொம்ப நம்ம ஆராய வேண்டியதே இல்ல, உங்க கேள்வியிலேயே பதிலும் இருக்கு. அவர் சாதாரணமா வெளியே வந்தா வரக்கூடிய கூட்டம் என்ன, அவருக்கு சேர வேண்டிய கூட்டம் என்ன, அவரால் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, அன்றாட பொதுமக்களோட வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் அவர் யோசிச்சு ஒரு விஷயமும் பண்றாரு. அவர் சாதாரணமா வந்துட்டு போறக்கூடிய மற்ற கட்சி தலைவர் மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பார்க்கல. அவர் அவங்க வீட்டு பிள்ளையா கொண்டாடுறாங்க அவரை. அதனாலதான் சாதாரணமா ஒரு வரவு சொன்ன போது இங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கிட்ட அங்க இப்ப கூடியிருக்காங்க கூட்டம்.
இது ஒரு காரணமாவும் இருக்கு. அவர் பிரச்சாரத்துக்கு எப்படி வரப்போறாரு, எப்படி செய்ய போறாரு, மக்கள் எப்படி சந்திக்க போறாருன்றதெல்லாம் அது இன்னும் வருங்காலங்கள்ல இருக்கு. பட் அவருக்கு இருக்கிற அந்த திரை பிம்பம், அவர் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு, இன்னைக்கு அரசியல் அவர் குதிச்சுட்டாருன்னும் போது மக்களோட ஆதரவு அவருக்கு அதிகமா இருக்கிறதுனாலதான் அவர் வெளியே வரத்துக்கும் இல்ல நமக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவரோட பாதுகாப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை சந்திக்க வரக்கூடிய தொண்டர்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறதுனாலதான் அவர் குறிப்பிட்ட சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு அவர் போறாரு. இப்ப இதுக்கும் போறாரு, வேங்கவேல் பிரச்சனையும் போய் அந்த மக்களையும் போய் சந்திக்க போறாரு. அடுத்தடுத்து இனி தமிழ்நாட்டுகள்ல நீங்க நடக்க போற நிகழ்வுகள் நீங்க பார்க்க தானே போறீங்க. ஏன் வெளியே வரலன்னு கேக்குறீங்க இல்லையா? வெளியே வந்தா என்ன நடக்குதுன்றத பாருங்க. என்ன நடக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா ராம்குமார், இப்போ நீங்க சொன்னதுல அடுத்தடுத்த விஷயங்களை நீங்க முன் வச்சுட்டே போறீங்க. குறிப்பா இப்ப வேங்கவேல் விஷயத்துக்கும் அவர் அடுத்ததா வரப்போறாரு அப்படின்னு ஒரு புதிய தகவலை நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துக்கு என்ன பேசுவார், என்ன மக்கள்கிட்ட என்ன அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்னு உங்களுக்கு என்ன தகவல் இருக்கு? அதை பத்தி இல்ல, இப்ப அங்க அந்த மக்களோட அடிப்படை பிரச்சனை என்ன, அவங்க ஏன் இந்த விமான நிலையம் வேணாம்னு சொல்றாங்க, அதுதான் நம்ம கேட்கணும். எதுக்காக அவங்க வேணாம்னு சொல்றாங்க? இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இங்க விவசாயத்தை நம்பிதான் நாங்க இருக்கோன்றாங்க அந்த மக்கள். அங்க இங்க நீர்நிலைகள் இருக்கு, இங்க பல ஏரிகள் அழிக்கப்படுது இந்த விமான நிலையம் வரதுனால, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இங்க அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிவாரணமானது எங்களுக்கு பத்தலன்றாங்களா, இல்ல அவங்களோட உண்மையான பிரச்சனைகள் தான் என்ன, அவங்க பல பேருக்கு தெரியாம இருக்கு. ராம்குமார், அதை பத்தி யாரும் பேசவே மாட்டீங்களே. ராம்குமார், நேத்து நம்ம மாநில நிதியமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சந்தை மதிப்போட 3 மடங்கு நம்ம உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க சொல்லியிருக்கோம், எதிர்ப்பு பெரிய அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு மாநில அரசு சொல்லுது. தமிழக அரசு கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் கையகப்படுத்தக்கூடிய வரக்கூடிய சூழ்நிலையில் இது இப்போ எதிர்ப்பு பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இல்ல, எதிர்ப்பு இல்லாமலே 900 நாட்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள். ஏகனாபுரம் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 10-12 கிராம மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எதிர்ப்பு இல்லாமலே அவங்க போராடணும், ஒரு ஊரே அழிக்கிறதுக்காக ஒரு சூழல் அங்க உருவாகும்ன்றாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும், அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், அந்த ஸ்கூல்ல இருந்து எல்லாமே தூக்கி நீங்க அவங்களுக்கு அந்த நிலங்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எங்க போய் வாழ்வாங்க? இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? விமான நிலையம் வரக்கூடாதுன்னு நாங்க எங்கேயுமே சொல்லல. இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு நாங்க எங்கேயுமே தடையா இல்ல. இந்த ஏரிகளையும் விவசாய நிலங்களையும் அழிச்சிட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்டணுமா? ஏன் வேற இடமே இல்லையா தான் நாங்க கேட்கிறோம். நாங்க கேள்வி வைக்கிறது என்ன, சுற்றுச்சூழல் ஆழ்வலர்கள் சொல்றது என்ன? அங்க நீங்க வச்சீங்கன்னா அங்க மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. இங்க வெள்ளம் நிச்சயமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஊர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்ற மாதிரி எல்லாம் சுற்றுச்சூழல் ஆழ்வலர்கள் தொடர்ந்து அதை கோரிக்கை வச்சுக்கிட்டே வராங்க. அங்க இருக்கக்கூடிய 12-13 ஏரிகளை அழிச்சிட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்டணுமா? ஏன் வேற இடமே இல்லையான்னு கேக்குறாங்க. இதுக்குதான் நாங்க பதில் கேட்கிறோம். இதுக்கு நீங்க முறையான ஒரு விளக்கத்தை கொடுங்கன்றோம். ஏன் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்டணுமான்னு நாங்க கேட்கிறோம். வேற எதுவுமே வைக்கலையே. ஏர்போர்ட் வேணாம் நாங்க எங்கன்னா சொன்னோமா? இல்ல எங்க தளபதி தான் எங்கன்னா சொன்னாரா? அப்படி எதுவுமே சொல்லல. ஏன் நீங்க இந்த நிலங்களையும் ஏரிகளையும் அந்த நீர்நிலைகளையும் அழிச்சிட்டு ஏன் இந்த விமான நிலையம்ன்றதா எங்களோட ஒரு கோரிக்கையாவே இருக்கு. அந்த மக்களோட கோரிக்கை அதுவா தான் இருக்கு. ஓகே ராம்குமார், இப்போ 1 மணி நேரம் மட்டும்தான் சந்திப்பதற்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அந்த குறிப்பிட்ட நேரத்தை கடந்து போறதாக பார்க்க முடியுது. அந்த குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது மக்களை சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக அந்த மக்களை சந்திக்க போறாரு. அந்த வாகனமும் பிரச்சார வாகனம் தான். அவர் மண்டபத்துக்குள்ள போயிட்டு உட்காந்து ஒரு இண்டோர் ஒரு எப்படி சொல்றது ஒரு நிகழ்ச்சி மாதிரிலாம் நடத்தல. இது மக்களோட போராட்டம், மக்களோட பிரச்சனை. அவர் அந்த பிரச்சார வாகனத்துலதான் நின்று அவர் பேச போறாரு. அங்க அவங்களுக்கான கோரிக்கை என்னன்றதை கேட்க போறாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிந்து இப்போ நேரடியா அந்த களத்துக்கு போய் சந்திக்க போறாரு. மீண்டும் அந்த மக்களை திரும்ப வேற ஒரு சூழல்ல அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாரா மறுபடியும் அவர் அவங்களை போய் சந்திப்பார். இல்ல வர வச்சு கூட அவர் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அங்க போறாரு. அவங்க மக்கள் கிட்ட போய் பேசணும், அவங்க கோரிக்கைகள் என்னன்றதை கேட்கணும். அதுக்கான என்ன அவர் பேச போறாரு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நேரமானது ரொம்ப குறுகிய ஒரு டைம். மத்த கட்சிகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எதுவும் பார்க்கல. இவ்வளவு நேரம் தான் பேசணும், இவ்வளவு நேரம் தான் செய்யணும், இத்தனை வாகனங்கள் தான் வரணும்ன்றலாம் இந்த இது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சொல்றதே அதுதான். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி இந்த அளவுக்கான ஒரு கட்டுப்பாடுகள் நாங்க பார்த்ததே இல்லைன்னு எக்ஸ் இணையதளத்துல பதிவு போறதெல்லாம் எங்களால பார்க்க முடியுது. ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள், ஏன் இவ்வளவு அச்சம்ன்றது எங்களுக்கு புரியல. நாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த பொதுமக்கள், கிராம மக்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பான முறையில தான் நாங்க போயிட்டு அவங்க குறைகளை கேட்க போறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுன்றது எனக்கு உண்மையிலே தெரியல. அவ்வளவு டோலு, அவ்வளவு போலீஸ் குவிப்பு, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆச்சரியமா இருக்கு. மக்களே ஆச்சரியப்பட்டு தான் பாக்குறாங்க. எதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு? அப்ப என்ன பயமான்ற ஒரு கேள்வி தானா வருது இல்லீங்களா? ரைட். இப்போ என்ன பேச போறாரு அப்படின்னு இப்போ நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அவரோட பேச்சுக்காக. ரைட். என்ன பேச போறா அப்படிங்க பொறுத்து பார்க்கலாம். ஆனா ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க விக்கிரவாண்டியில நடந்தப்போ அந்த விழுப்புரத்துல
புயல் வந்தப்பையும் மழை வந்தப்பையும் வீட்டுக்கு அழைத்து அவர்கள் நிவாரணத்தை கொடுத்தாருன்னு சொல்றோம். இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்கன்னா அவர் அழைத்து அவர் வீட்டுக்கு அழைச்சு கூட பேசுவார் அப்படின்னு சொல்றீங்க. அழைச்சு பேசக்கூடிய அளவுக்கு தான் இன்னும் இருக்கா? இப்போ பப்ளிக் வரக்கூடிய மனநிலை இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? பாதுகாப்பு முக்கியம்னு சொல்றீங்க. அவர் வந்தா கூட்டம் கூட்டிடுது, அதனால தான் நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம்னு இங்க இருக்க கலெக்டர் எஸ்பில இருந்து எல்லாமே சொல்றாங்க. ஒரு மனுஷன் என்னதான் பண்ணணும் சொல்லுங்களேன்? அவர் வெளியே வந்தா 10,000 பேர் 20,000 பேர் வந்து கூடுறாங்க. அவருக்கு என்னன்னா ஆகுதுங்க. அவருக்கு வந்து அவர் பாதுகாப்பு முக்கியம். பட் அவரை கூட நீங்க தாண்டிடுங்க. பொதுமக்கள் என்ன பண்ணாங்க? யாருக்காவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகி போச்சுன்னா நீங்க என்ன பேசுவீங்க? இவர் எதுக்குங்க வரணும்? இவர் வந்தாதான் கூட்டம் வருது. இப்ப அந்த அப்பாவி மக்கள் யாருங்க பாப்பாங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னங்க ஆகும்னு நீங்க திருப்பி விடுவீங்க. ஒரு மனுஷன் என்னதான் பண்ணணும் நீங்களே சொல்லுங்களேன். மக்களை வந்து சந்திச்சாலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க குறைகளை கேட்டு அவங்களுக்கு வந்து நேரடியா பேசி அவங்களுக்கான உதவிகள் பண்ணாலும் நீங்க குத்தம் சொல்றீங்க. வேற எப்படிதான் அரசியல் நீங்க சொல்லுங்க, நாங்க கத்துக்கிறோம். நிச்சயமா ராம்குமார், இது குற்றமாக இல்லை, இது ஒரு கோரிக்கையாக. என்ன பலதரப்பட்ட மக்களும் வந்து அவர் வந்து அரசியல் களத்தை இருந்து வந்துட்டார் அப்படின்னா மக்களை சந்திக்க வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நேரலை காட்சி வந்துட்டு இருக்கு. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சீங்க. மிக்க நன்றி. என்ன பேச போறான்னு நீங்களும் கேளுங்க. மீண்டும் உங்களிடம் தொடர்பு கொள்ள வருகிறோம். நிச்சயமாக நன்றி. நன்றி ராம்குமார்.